சரி சானியா, அப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். ஆமாம் சாணியக்கா, இங்கே வந்து இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் வீட்டு ஆளுக்க மாதிரி எங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க. இதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்க்கா. என்ன கண்ணா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச? இந்த காலத்தில் யார் இப்படிலாம் செய்வா? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் கண்ணா? என் வீட்டு ஆட்களுக்கு என்ன செய்வேனோ அதை தான் செய்தேன். அதைத்தான் சொல்லுதோங்க்கா. எங்களெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களாம் நினைக்கவே இல்லையே. உங்கள் வீட்டு ஆளு மாதிரி தானே நினைக்கிங்க. ஏமா எல்லாரும் நீங்க வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷமும் கண்டிப்பா வந்துடணுமா? கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் உங்களுக்கு இனிமே இங்கே தான், சரியா? ஐ ஜாலி, கண்டிப்பாக வந்துருதோம் அண்ணாச்சி. எப்படி வராமல் விடுவோம்? அதெல்லாம் வந்துருதோம். இந்த வருஷம் மாதிரியே டிக்கெட் மட்டும் போட்டு விட்ருங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்துருதோம். இந்த ராதா எங்கே வந்தாலும் பிச்சைக்காரி மாதிரியே தான் நடந்துக்கிடுவா. நாங்கள் கண்டிப்பாக வாரோம்க்கா. அடுத்த வருஷமும் வாரோம். இங்கே வந்தால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாரும் வருவோம். உங்கள் கூட தான் இன்னும் கிறிஸ்மஸ் நியூ இயரை கொண்டாடுவோம். சரி, எல்லாரும் கிளம்புவோமா? ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு. ஆமாம் கண்ணா, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்கள் பெட்டிகளெல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றியாச்சு, சரியா? அங்கே போய் பார்த்து எடுத்துக்கோங்க. சரி டி, அதில் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிடுதோம். சாமியா தங்கம், போயிட்டு வரேன்னு. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி கண்ணா. பிள்ளைகள் எல்லாம் காரில் ஏறியாச்சா? ஆமாம்மா, பிள்ளைகளை பூரா காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டேன். இனிமே நம்ம மட்டும்தான் போகணும். கிளம்புவோமா? கிளம்புவோம் கிளம்புவோம், வாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க கண்ணா. சரிக்கா, கண்டிப்பாக ஃபோன் அடிக்கும். எதையும் விட்டுட்டு போகிற மாதிரியே இருக்கு. ஆமாம், இவ பெரிய குஷி பட விஜய் ஜோதிகா விட்டுட்டு போய் ரயில் ஏறிட்டா. ரொம்ப கவலையாக இருக்கா. வாட்டி பேசாம. இந்த ஏரோப்ளேனில் போகிறது நல்லா இருக்கே. அடுத்த வருஷம் பேசாமல் ஏரோப்ளேன்லேயே வந்துட வேண்டியதான். வேண்டாம் வேண்டாம், நீ என் கைக்குள்ளேயே இரு. அங்கே போய் உட்காந்து நீ சண்டை போடுவேன். சொன்ன கேளுட்டி, அம்மா சொல்றதை கேட்கணும், சரியா? எல்லாருக்கும் ஒன்றா சீட்டு கிடைக்கலையோ? எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. எந்த இடத்துல உட்காந்தா என்ன? எல்லாம் இந்த ஏரோப்ளேனுக்குள்ளே தானே கிடக்காங்க. ஜியா குட்டியே பார்த்து ஒரு வாரம் ஆயிட்டு. அவள் என்னைய தேடுதாலோ இல்லையோ தெரியல. தேடின மாதிரியே தெரியலையே. போய் பார்த்தா தான் தெரியும். பாத்திமா, உன் பிள்ளைகள் எங்கே இருக்கு? நீ மட்டும் இங்கே கிடக்க? பிள்ளைகள் எல்லாம் பின்னால் இருக்காங்க அத்தை பாட்டி. எனக்கு மட்டும்தான் இங்கே சீட்டு கிடச்சிது. அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அப்படியாட்டி? சரி சரி. சீட்டு கொடுத்துருக்கானுங்க பாரு. மங்கம்மா கிட்டையும் கொடுக்கல, பட்டம்மா கிட்டையும் கொடுக்கல. எங்கனையோ கொண்டு வந்து தனியா கொடுத்துருக்கானுங்க. இங்க உட்காந்து என்ன செய்ய? இந்த சன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு உலகத்தையே வேடிக்கை பார்த்துட்டு வர சுகமே தனி. என்ன அழகா இருக்கு பாத்தியா மஞ்சு? கீழே எப்படி கட்டடங்கள்லாம் குட்டி குட்டியா தெரியுது பாரு. நம்ம கீழே இருந்து வேடிக்கை பார்ப்போம்ல, அந்த ஏரோப்ளேன் போகுதுன்னு. அப்போ ஏரோப்ளேன் எவ்வளோ குட்டியா தெரியும். இங்க இருந்து பாரு, கட்டடம்லாம் குட்டி குட்டியா தெரியுது. மனுஷங்களாம் தெரியவே இல்லை பாரு. ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட உட்கார்ந்துருக்கு. இவங்க நல்ல சன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வராங்க. என்னை உட்கார வைக்கணுமா, இவங்க உட்காரணுமா? இவங்களெல்லாம் என்னத்த சொல்ல? அது ஒன்றும் இல்லடி, நான் வந்து உனக்கு எல்லா கதையும் சொல்லுதேன். ஆமாம், ஒரு வாரம் இங்கேயே பொழுது போயிட்டு வந்துருதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். வந்த பிறகு நான் உனக்கு எல்லா கதையும் சொல்லுதேன். சரி சொல்லுதே. சரி டி, சொல்லுதே. இந்த ராதாக்கா யார்கிட்ட ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க? சொல்லுதேன்னு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசுதாங்கன்னே புரிய மாட்டேக்கி. அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசினாலும் பேசுவா. அந்த மனுஷனை தான் இவங்க மனுஷனாவே மதிக்க மாட்டாங்களே. அவர்கிட்டலாம் இவ்வளோ கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேற யார்கிட்டயோ பேசுதாங்க. அவளுக்கு நம்மளை தவிர ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவளுக்கிட்ட யார்ட்டையாவது கதையை சொல்லிக்கிட்டு இருப்பா. விட்டுருந்தா அவங்க பம்பாயிலே இருந்திருப்பாங்க தெரியுமா? இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அவள் தான் எவ்வளவோ இழுத்து பார்த்தாலே சாணியா காட்ட. கதை ஒன்றும் வேலைக்கு அவளில்ல. விருந்துக்கு போன இடத்துல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? போனமா வந்தமான்னு இருக்கணும். இவ பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டான்னுக்கிட்டு இருக்கா. எவளாவது இப்படி கேட்பாளா? அவ கிறுக்கிட்டி, அவ எல்லாத்தையும் கேட்பா. நானும் வண்டியில் ஏறினதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் அவங்க ஃபோனு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபோன் பேசுகிற மாதிரி நடிக்காங்களோ? வாங்குறதா? உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரலையே. நான் எல்லா பொருளும் எனக்கு தானே வாங்கியிருக்கேன். சரி, ஒரு செண்டு பாட்டில் இருக்கு, தாரேன் உனக்கு. இவ எச்சுக்கையால கூட காக்க ஓட்ட மாட்டான்னு தெரியாம இவட்டையும் ஒருத்தி பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா பாரு. அவ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பா. அப்ப இவளுக்கு மேல ஒரு கில்லாடி நம்ம ஊருக்குள்ள இருக்கா போல. அது எவான்னு தெரியலையே. எவளா இருந்தாலும் சரிதான், நம்ம கூட்டத்தினால யாரையும் சேர்த்துறாதீங்கம்மா. இவளையே எப்படி விலைக்கு வைக்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வேற யாரை கொண்டு சேர்க்க? திருந்திட்டேங்க. ஆனா திருந்தின மாதிரியே அடையாளத்தையே காணுமே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுக்கா. இவங்கெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம தான் நம்பி ஏமாறணும்.
சரிட்டி, வந்து நீ ஜன்னல் ஓரத்தில் உட்காரு, அம்மா இங்கிட்ட உட்காந்துக்கிடுதே. என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. சில்பாக்கா 10 நாள் சீக்கிரம் போயிட்டுல. ஆமாட்டி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. வீட்டுல கிடந்த நம்ம 2 பேர் மட்டும்தான் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். இங்க பாத்தியா, எல்லாரும் கூடயும் நல்லா சேர்ந்து ஜாலியா இருந்தோம். ஆமாக்கா, இனிமே நம்மளும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருக்கலாம், தனியாவே இருக்க வேண்டாம். நானும் முதல்ல இவளுக்கு கூட போறேன் சண்டை போட்டுட்டு தான் கிடந்தேன். அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன் இவளுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லவளுக. செல்லத்தாயி, நீ உன் சம்மந்தக்கார வீட்டுல இருந்துட்டு வரலாம்ல, நீ எதுக்கு எங்க கூடயே ஓடி வந்துட்ட? நீங்களாம் வாரிகளேன்னு தான் நான் இத்தனை நாள் அங்கே இருந்தேன் டி. இல்லைன்னா இத்தனை நாள் இருக்க மாட்டேன். 2 நாள் 3 நாள் தான் இருப்பேன். அதுக்கு மேலே அங்கெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடணும். ஆமாம் பட்டு, அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லவங்க தான். நான் தான் முதல்ல புரிஞ்சுக்கிடாமல் விட்டுட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்க மாட்டேன்னு ஒரே சண்டை காடு போட்டு கிடந்தேன். அதுக்கு பிறகு எப்படியோ ஒரு வழியே சம்பதிச்சு கல்யாணத்தெல்லாம் முடித்த பிறகு பார்த்தா இப்போ சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கலாமோன்னு தோணுது. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும்ல. எது எது எப்போ நடக்கணுமோ அது அப்பந்தான் நடக்கும். அதுவும் சரிதான் டி, எது எப்போ நடக்கணுமோ அப்பந்தான் நடக்கும். எல்லாரும் என்ன செய்தீங்க? வேற என்ன டி செய்வோம், சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கு நிறைய பண்டம் இருக்கு. உங்களுக்கு யாருக்காட்டும் ஏதாவது வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்பந்தான் போய் இறங்கிருவோம்ல. தண்ணி ஏதாவது வேணா கேளுங்க, என்ன கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டி, வேணும்னா நானே வந்து வாங்கிக்கிடுதே. ஆ சரி சரி. என்ன டி, என்னையே ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க? உங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு வர சொன்னார். என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு போய் நல்லா பார்த்துட்டு வான்னாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போடி லூசு, உனக்கு வேலை இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, போ. அங்கே நிறைய சீட்டு கிடக்கு. அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட உட்காரலாம்ல. இங்கே எதுக்கு இந்த சைக்கோ கூட உட்காந்துருக்கீங்க? அப்புறம் நீங்களும் சைக்கோவாயிர போறீங்க. என்னடி, என் கூட சேர்ந்து அவளும் சைக்கோவாயிருவாளோ? நான் என்ன சைக்கோவா? நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து போய் கிடந்தோம். அதனால உங்களுக்கு சைக்கோ செல்லத்தாயின்னு ஒரு பேர் வச்சோம். நாங்கள் தான் அந்த பேரையே வச்சோம். நீங்கள் என்னடானா இப்போ சைக்கோ செல்லத்தாயின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு எழுதிக்க. அப்போ அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ? நீங்களா சொல்லி சொல்லி அந்த பேர் எனக்கு பழகி போயிட்டு, அதனால தான் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் சைக்கோ செல்லத்தாயின்னு வாயில் வருது. இருந்தாலும் உங்களுக்கு வெறும் செல்லத்தாயோட சைக்கோ செல்லத்தாய் தான் நல்லா இருக்கு. இருங்கடி, உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. உங்களுக்கெல்லாம் வகுப்படுத்து ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதனால தான் இப்படிலாம் ஆடிக்கிட்டு அலைதீங்க. ஊருக்கு போனோன்னு பாரு, உங்கள் வீட்டில் பேசி உங்கள் மாமியார்கிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு ஒரு வகுப்பெடுக்கணும் இல்லையான்னு பாரு. யாத்தாடி, நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்கம்மா? கண்டிப்பாக செய்வோம்ட்டி. நாளைக்கு பாரு, காலங்காத்தாலே ஒன்று எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட சொல்லுதே. வேண்டாம் தாயே, தெரியாமல் உங்ககிட்ட வம்பிழுத்துட்டேன். போயிட்டு வாரேன். என்ன, நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டுதேன். இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டேன். ஆளை விடுங்கடா சாமி, கொஞ்ச நேரம் இருந்தால் வகுப்பெடுக்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா செல்லத்தாயி, நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். அவளுக்கு தான் உன்னை சைக்கோ செல்லத்தாயின்னு சொன்னாளுங்க. அது உன் மேல இருக்கிற கோவத்துல பயத்துல சொல்லிக்கிட்டு அலைஞ்சாளுங்க. நீ எதுக்கு உன்னை சைக்கோ செல்லத்தாயின்னு சொல்லிக்கிட்டு அலையுத? அதான் மட்டும் எனக்கே தெரியல. ஏன் சொல்லுதேன் எதுக்கு சொல்லுதேன்னு எனக்கே தெரியல. நானே என்னைய சைக்கோ செல்லத்தாயின்னு சொல்லிக்கிடுதேன். நான் ஒரு கிறுக்கி. என்ன நெட்டச்சி, பின்னால் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்ட்டு போனேன். இங்கே வந்து அமைதியாக உட்காந்துருக்க. என்ன நடந்துச்சு? ஆட போங்கம்மா, எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரலான்னு போனா அந்த சைக்கோ செல்லத்தாய் வகுப்பு எடுக்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்கு. அதான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டேன். என்னது, வகுப்பெடுக்க என்னாங்களா? ஆமாக்கா, படக்குன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வகுப்பு எடுக்கணும் உனக்கு. உங்கள் மாமியார்கிட்ட வந்து நான் பேசுதேங்காக. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பட்ட பாடெல்லாம் காணாதா, அதான் ஓடியே வந்துட்டேன். அவள் சும்மா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாளே, நீ ஏதாவது ஒன்று பேசியிருப்ப, அதனால தான் அவள் அப்படி சொல்லியிருப்பா. அவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேச போகிறேன்? நான் ஒன்றும் சொல்லலை. பொய்யெல்லாம் சொல்லாத டி, நீ ஏதாவது ஒன்று சொல்லியிருப்ப. ஆமாம் சொன்னேன். சைக்கோ செல்லத்தாயின்னு நாங்கள் எல்லாரும் கூப்பிடுதோம், நீங்களே உங்களை எதுக்கு அப்படி கூப்பிட்டுக்கிடுதீங்கன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? எதுக்கு போய் வகுப்பெடுக்கணுங்காக? அவதான் ஒரு பைத்தியக்காரின்னு தெரியும்ல, அவட்ட போய் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்க? தப்பிச்சம் பொழைச்சோன்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். சரி, என் பொண்டாட்டி நல்லா இருக்கால்ல? அவங்களும் சைக்கோவும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க, கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஓடி வந்துட்டேன். சைக்கோ செல்லத்தாய் கூட போய் என் பொண்டாட்டி மாட்டிக்கிட்டாளாக்கும். அவங்ககிட்டலாம் நல்லா தான் பேசுதாங்க, நம்மகிட்ட மட்டும்தான் இப்படி ஆகுதாங்க. இந்த குந்தாணி போனை வைக்கவே மாட்டாளோ?
இந்த கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி கார்ல ஏறினதுல இருந்து இன்ன வரைக்கும் போனை கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கா. கார்ல வந்து இறங்கி ஏரோப்ளேன்ல ஏறி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் இவ போனை காதுல இருந்து எடுக்கலையே. பெரிய தொழிலதிபர், ஏகப்பட்ட ஃபோன் கால்லாம் வரும், பேசி பேசி சமாளிக்க வேண்டாமா? பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. இங்கே எந்நேரமும் ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அவன் என்னமும் செஞ்சுட்டு போறா, உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இல்லை இல்லை, இங்கே கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுதே. ஏறி உட்காந்ததுலேருந்து வந்து சொல்லுதேங்க. யார்கிட்ட என்னத்த சொல்ல போறாலோ தெரியல. ஊருக்குள்ள போய் எதுவும் ஏழரையை கூட்டி விடாம இருந்தா சரிதான். அவளை பத்தி நீங்களாம் கவலைப்படாதீங்க டி. அவ ஒரு மெண்டல். சாணியாக்க கொடுத்த 1,00,000 ரூபாய் வச்சு எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? நான் தான் தோத்து போயிட்டேனே, எனக்கு என்னத்துக்கு 1,00,000? உங்ககிட்ட யார் சொன்னா? எங்கள் குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். மாடியில் ரூமு கிட்ட கடன் வாங்கணும்லாட்டி அந்த கடனை கொஞ்சம் அடைச்சிருவேன். 3 லட்சம் வாங்கினேன், அதில் 1 லட்சத்தை அடைச்சிருவேன். லட்சுமி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடி, சந்தோஷமா தான் இருக்கேன். 10 நாளைக்கு பிறகு வீட்டுக்கு போக போகிறோம்ல, அதான் சந்தோஷமா இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னொரு 10-15 நாளைக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்ல தான் செஞ்சாங்க. எனக்கு தான் இருக்க முடியல. சரி, நம்ம என்ன செய்ய, நம்ம வீட்லேயும் வேலை கிடக்கல, அதையெல்லாம் பார்க்கணும். அதான் சரி என்னன்னு கிளம்பி வந்துட்டோம். இல்லைன்னா இங்கேயே இருந்திருப்பேன். அவங்க கெஞ்சினாங்க இருங்களேன்னு, நாங்கள் தான் கேட்கல. சரி போகணும்லன்னு வந்துட்டோம். ஏட்டி ராதா, ஏரோப்ளைன்ல ஃபோன் பேசக்கூடாது தெரியாதா உனக்கு? நீயும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு வர, எவ்வளோ வந்து உன்னை என்னன்னு கேட்க மாட்டேக்காளுங்க. நாம் பேசினா மட்டும்தான் எல்லாம் வந்து கேட்பாங்க. இவெல்லாம் பேசினா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு ஓரமாக சன்னல்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காள்ல, அதை யாருக்கும் தெரியல. அவளை பற்றி பேசி என்ன செய்ய? அவள் நம்ம பேசுறத கவனிக்கவே மாட்டேக்கா. பம்பாயிலேருந்து கிளம்புனதுலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் வச்ச பாடு இல்லை. ஊருக்கு போன உடனே வேலையை கண்டுபிடிக்கணும். இந்த 3 மணி நேரம் பேசிட்டு வர்ற அளவுக்கு இவங்களுக்கு யார் ஃப்ரெண்டு இருக்கான்னு. நெட்டச்சி, கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஊருக்கு போனோன்னு உன்ட்ட சொல்லுது என்ன? என்ன விஷயம்க்கா? இப்பவுமே சொல்லுங்களேன். வேண்டாம், இப்போ எல்லாரும் இருக்காங்கல்ல, நான் ஊரில் போய் உன்ட்ட தனியாக சொல்லுதேன். சரிக்கா, அப்போனா நம்ம சாயந்தரம் பார்ப்போன்னு. சாயந்தரம் சொல்லுங்க. ஆ சரிட்டி, சாயந்தரமாக சொல்லுதேன். வீட்டில் போய் சோத்தை வேற பொங்கணுமே, அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போலயே. போனமா ரெஸ்ட் எடுத்தமான்னு கிடையாது, வீட்டுக்கு போய் சோத்தை வேற பொங்க சொல்லுவார். 10 நாளாக ரெஸ்ட்டு தானே எடுத்திருக்கோம். இருந்தாலும் இவ்வளோ தூரம் வாரம்ல, அது ரொம்ப டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போனோன்னே எங்கடா உட்காருவோன்னு வரும். இந்த மனுஷன் அப்பந்தான் சோறு பொங்கு குழம்பு வையும் பாரு. ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி தரலாம்ல, அதெல்லாம் செய்ய மாட்டார். உங்கள் கடையில் மத்தியானம் சாப்பாடு கிடையாது என்னக்கா? ஆமாட்டி, மத்தியான சாப்பாடு இருந்தால் தான் நான் பேசாமல் போய் சோத்தை எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு போய்கிட்டே இருப்பேனே. சாப்பாடு கிடையாது, காலையிலைக்கு ராத்திரிக்கு மட்டும்தான் போடுதாரு. சாப்பாட்டுக்கு தான் என்ன செய்யன்னு தெரியல. பேசாமல் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துருட்டா? நீ வெளியே போறியா? சரி, நான் எங்கள் வீட்டில் தான் போய் ஏதாவது பார்க்கணும். ஏதாவது ஹோட்டலில் வாங்கி திங்க வேண்டிதான். என்ன செய்ய, போய் சோத்தெல்லாம் பொங்கிட்டு கிடக்க முடியாது. வீட்டுக்கு போக 11:30 மணி ஆயிரும்னு நினைக்கேன். ஆ சரி, பார்ப்போம். முடிஞ்சா பொங்குவேன், இல்லைன்னா கடையில் வாங்கி தின்னுட்டு போயிடுவேன். எவ்வளோ ஒருத்தி ராதாட்ட வசமாக சிக்கிட்டான்னு நினைக்கேன். 3 மணி நேரமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. இவா சாப்பிட வரட்டான்னு கேட்க அவள் வேண்டாங்க போலையே. இவங்க ஃப்ரெண்டாக இருந்தாதான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்கல்ல. இவளை சாப்பிட கூட வராதேங்க. அவள் நம்மளை மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கேன் அவளும். இவ கூடலாம் எவாட்டி ஃப்ரெண்டா இருப்பா? சரி, ஏரோப்ளேன் நிற்கிற மாதிரி இருக்கு, இறங்குறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த பெட்டிகளெல்லாம் இழுத்துட்டு போகணுமே, அதுதான் ஒரு பெரிய பாடு. அதுக்கு தான் என்னைய மாதிரி ஒண்ணுமே வாங்கக்கூடாது, சும்மா வரணும். நாங்கள் உங்களை மாதிரி வர முடியுமா? ஒரு ட்ரௌசரையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு. நாங்கள்லாம் பொம்பளைங்க எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ்ஸு போடுவோம். சும்மா ஒரு ட்ரௌசர் போட்டு அலைய சொல்லுதீரோ? எத்தனை துணி வாங்கினாலும் இந்த ஒரு பேண்ட் சட்டையை தான் போட போறேன். அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் வாய் பேசுது? சரி, ஏரோப்ளேன் நின்றுட்டு எல்லாம் இறங்குங்க. மஞ்சு, இறங்குமா? அக்காவை பார்த்து கூட்டிகிட்டு வாப்போ. இந்த மனுஷன் ஃபோனை போட்டால் எடுக்காரா? இவருக்கெல்லாம் என்னத்துக்கு ஒரு ஃபோனு? தலையை சுற்றி தூக்கி தூர வீச வேண்டியதானே. நெட்டம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டியாவா? ஊருக்கே வந்து சேர்ந்துட்டேன். சாரி நெட்டம்மா, நான் டைமை கவனிக்கவே இல்லை. ஃபோன் போட்டால் எடுக்க இவ்வளோ நேரமா? ஃபோன் சைலண்டில் கிடந்திருக்கு. நான் இங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கவனிக்காமல் விட்டுருக்கேன்.
நான் வாரேன்னு தெரியும்ல, ஒரு ஃபோன் கூட அடித்து கேட்க மாட்டேங்கிரு. போனால் போதுன்னு நினச்சிட்டீரோ? எத்த சீக்கிரம் வாங்கத்தே, பெட்டியெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து எடுத்துட்டு வரேன், நீங்கள் மட்டும் வாங்க. கையில் ஆளுக்கு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனால் சீக்கிரம் தூக்கிட்டு போயிடலாம்ல, அதுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன். உங்களால தான் முடியாதுன்னு தெரியுமில்ல, நான் தூக்கிட்டு வந்து வைக்கேன், நீங்கள் பேசாமல் காரில் போய் உட்காருங்க. கேட்கமுல்ல, பதில் சொல்லுங்க. நான் போய் தொலைஞ்சா போதும் தானே நினச்சிட்டீரு, அதனால தானே எனக்கு ஃபோனே அடிக்கலை. சாரி நெட்டம்மா, ராத்திரி பாப்பா தூங்குதான்னு சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். அது அப்படியே மறந்து போய் வந்துட்டேன். மன்னிச்சிரு, இன்னும் அப்படி செய்ய மாட்டேன், சரியா? சரி, போனால் போதுன்னு மன்னிச்சு விடுதேன். நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வந்துட்டியா? இல்லை ராமு, இப்போ தான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கோம், இனிமே தான் வரணும். வீட்டுக்கு எப்படி வருவீங்க? நான் வேணா ஓலா போட்டு விடட்டா? அதெல்லாம் வேண்டாம், சிம்ரன் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, கார் இருக்கு, நாங்கள் கார்லேயே வந்துருதோம். அப்படியா? சரி சரி, அப்ப எல்லாரும் ஒண்ணா வந்துருதீங்களா? வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடின்னு. வீட்டுக்கு காரில் வந்துடுவேன், பெட்டி தான் ஏகப்பட்டது கிடக்கு, பெட்டியை தூக்கி காரில் வைக்க தான் ஆள் வேணும், கொஞ்சம் வாரீங்களா? அடி பாவி, பெட்டியை தூக்கி கார்ல வைக்கிறதுக்காக நான் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி ஆபீஸ்ல இருந்து வரணுமா? சும்மா சொன்னேன் ராமு, நானே வந்துடுதேன், வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். சரி நெட்டம்மா, வீட்டுக்கு பத்திரமா போ. பாப்பா தான் உன்னை தேடிக்கிட்டே கிடந்தா, போய் பாப்பாவை பாரு. நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுதேன், முதல்ல வீட்டுக்கு போய் பிள்ளைய பார்க்கணும். போயிட்டு வரேன் ராமு, ஃபோனை வைக்க என்ன, வீட்டுக்கு வந்துட்டு பேசுதேன். சரிம்மா, பார்த்து போ. ஆட்டும் ஆட்டும். குமார், இக்கா இங்க பாருங்க, குமார் நிக்காரு. மது, சில்பாக்கா, எப்படி இருக்கீங்க? குமார், நீ கோயிலுக்கு போயிட்டு எப்ப வந்த? எனக்கு ஃபோன் அடிக்கவே இல்ல. நான் வந்து 2 நாள் ஆயிட்டு. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் ஃபோன் அடிக்காம இருந்தேன். வந்த உடனே உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைய கொண்டா, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அதான் கொண்டு வரேன்னு சொல்லு தமிழடி, கையில கூட. சில்பாக்கா, நீங்களும் பைய கொடுங்க. நீங்க போய் கார்ல ஏறுங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். நீ கார்லயே வந்திருக்க? இல்ல மது, நான் பைக்ல தான் வந்தேன். காரு இங்க நின்னுகிட்டு இருந்தாரு. 2 காரு நிக்கி. எல்லாரும் வர்றதுக்காக கார் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மது, நீ வேணா இவன் கூட பைக்ல போயிரு, நான் எல்லாரும் கூடயும் கார்ல வந்துடுறேன். ஐயோ, எல்லாரும் கூடயும் சேர்ந்து வந்துட்டு இப்ப எப்படிக்கா பைக்ல போக முடியும்? அதெல்லாம் பார்க்க கூடாது, நீ பாட்டுக்கு போ, நான் சொல்லிக்கிடுதே. உண்மையாவா சொல்றீங்க? நான் குமார் கூட பைக்ல போட்டுமா? ஆமாட்டி, நீ இவன் கூட பைக்ல போறதுக்கு எதுக்கு பயப்படுதே? நீ பாட்டுக்கு போ, நான் பாத்துக்கிடுதே. சரிக்கா, அப்பனா நானும் குமாரும் பைக்ல வந்துருதோம், நீங்க கார்ல வந்துருவீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்னடி பிரச்சனை? எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து தானே வர போறேன், நான் என்ன தனியாவா வர போறேன்? சரி, அப்பனா உங்களுக்கு பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியில போவோம். சரி. என்னதான் ஊர் வழி போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து கையை காலை நீட்டி உட்கார்ற சுகமே தனிப்பா. ஏம்மா, நான் விளையாட்டு சாமானெல்லாம் எடுத்து விளையாடட்டா? வந்த உடனே கடையை விரிச்சு போடுறாதப்பா, எல்லாத்தையும் ஒதுங்க வைக்க முடியாது. வீடு ஏற்கனவே போட்டது போட்டபடி கிடக்கு, இன்னும் நான் சோறு வேற பொங்கணும். என்னை போட்டு பாடா படுத்தாத, உள்ளே போய் ஒரு ஓரமாக உட்காந்து விளையாடு. சரிம்மா, ஓரமாக வச்சு விளையாண்டுட்டு எடுத்து வச்சிருந்தேன். சரி போ, நான் போய் என்ன காய்கறி கிடக்கு என்ன ஏதுன்னு பார்க்க. உங்கள் அப்பா எதையும் போட்டு வச்சிருக்காரோ இல்லை கடைக்கு அள்ளிட்டு போயிட்டாரோ தெரியல. போய் பார்த்துட்டு என்ன கிடக்கோ அதை வச்சு சாப்பாடு செய்யுவோம். ஏம்மா, ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்து தாரேன். அப்படியே மவனே, பரவாயில்லையே, கடைக்கெல்லாம் போயிட்டு வரேங்க. ஆமாம்மா, உங்களுக்கும் டயர்டாக இருக்கும்ல, இப்போ தானே வந்திருக்கீங்க. நானாவது பரவாயில்ல, சின்ன பையன், அதனால நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. அப்போனா ஒன்று செய்யுதியா, நேராக அப்பா கடைக்கு போ, அப்பாட்ட போய் துட்டு வாங்கிட்டு அப்படியே ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரியா, தக்காளி குழம்பு வச்சிருவோம். சரிம்மா, அப்பாட்ட போய் நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிட்டு துட்டு வாங்கிட்டு போய் தக்காளி வாங்கிட்டு வரேன். சரில, பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணே. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லையே, ஏன் மாவன் இவ்வளோ பொறுப்பான பிள்ளையா இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லையே. சரி, நல்ல பிள்ளையாத்தான் இருக்கான். அவன் கடைக்கு போயிட்டு வரட்டும், வந்த பிறகு சோத்தை பொங்கி கொடுப்போம். இந்த பெட்டியெல்லாம் எப்போ எடுத்து ஒதுங்க வைக்கன்னு தெரியல, எல்லாம் சாயந்தரம் வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன அவசரம், வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகுது, பெட்டி என்ன ஓடியா போகுது, மெதுவாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஐயோ, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேனே. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தான்னா ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வேலையை ஆரம்பிக்கலாமே.
சரி, நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். அவன் வந்தானா ஒரு பால் பாக்கெட்டு சேர்த்து வாங்க துட்டு கொடுத்து விடுங்கன்னு. ஏங்க, நான் தான் பேசுதேன். நாங்கள் வந்துட்டோம். இப்போதான் வந்து சேர்ந்தோம். அதான் மணி கடைக்கு வாரான். அவங்கிட்ட ஒரு 100 ரூபாயை கொடுத்து விடுங்க. ஒரு 1/2 கிலோ தக்காளியும் ஒரு பால் பாக்கெட்டும் வாங்கணும். தக்காளி மட்டும்தான் அவன்கிட்ட வாங்க சொல்லியிருக்கேன். பால் பாக்கெட் வாங்க சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொல்லி விட்டுருங்க. வாங்கிட்டு போய் கொடுன்னு சொல்லிடுங்க. சரியா? அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன். சரிங்க. சரி. மத்தியானம் சோறு பொங்கி வச்சிருதேன். வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவீங்கல்ல? சரி சரி, நான் எல்லாம் செஞ்சு வச்சிருதேன். வேணா அவன்கிட்ட சொல்லி ஒரு 4 முட்டையும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. தக்காளி குழம்பு வச்சு முட்டையை பொரிச்சு வச்சிருதேன். சரிங்க, கொடுத்து விடுங்க. வச்சிருதேன். சொல்லியாச்சு. தக்காளி முட்டை பால் எல்லாம் வந்துடும். இப்போ அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். வெங்காயத்தை வெட்டி வைப்போம். அதுக்குள்ளே இவன் வந்துடுவான். பிள்ளைகளா வந்துட்டீங்களாம்மா? உங்களை காணாம தவிச்சு போயிட்டேன். அப்படியே தங்கம், பாட்டியை தேடனீங்களாக்கும்? பாட்டி உங்களை காணாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டீங்க. என் தங்கங்களா, நல்லா இருக்கீங்களா டி? தாத்தா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா எங்க ஆளை காணும்? இந்த பின்னால வராங்க தாத்தா. லட்சுமி வாமா, நல்லா இருக்கியா? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுதீங்களா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுதோம்மா. உங்க அத்தை இருக்கால, அவ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. லட்சுமி, சேகர் ஆபீஸுக்கு போயிட்டாமா? சொன்னாருத்தே. இப்பதான் ஃபோன் அடிச்சு பேசினேன். ஆபீஸ்க்கு போயிட்டேன்னு சொன்னாரு. தாத்தா, உங்களுக்கு நாங்க நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கா? எனக்கு என்னத்த வாங்கிட்டு வந்தீங்க? இருங்க, எல்லாத்தையும் எடுத்து காட்டுது என்ன? அப்படியே பட்டு பாட்டி பிறகு பார்க்க என்ன? ஏரோப்ளேன்ல வந்தது களைப்பா இருக்கும்ல. நீ உட்காரு லட்சுமி, நான் உனக்கு இன்னைக்கு எல்லாம் செஞ்சு தரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. ஏரோப்ளேன்ல தானே வந்தோம். களைப்பெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு காப்பி மட்டும் கொடுங்க. குடிச்சிட்டு நான் வேலையெல்லாம் நானே பார்க்கேன். மத்தியானம் சாப்பாடு நானே செஞ்சிருந்தேன் தே. நான் செய்தேனேம்மா, நீ ஒரு நாளைக்கு இரு. இல்லத்தே, வீட்டில் வேலை செஞ்சு எவ்வளோ நாள் ஆயிட்டு. அங்கே போய் 10 நாளாக சும்மா தான் கிடந்திருக்கு. வீட்டுக்கு எப்படா வருவோன்னு இருந்துச்சு. வந்துட்டேன் பார்த்தீங்களா? இனிமேல் நான் தான் வேலையை பார்ப்பேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, உனக்கு காப்பி கொண்டு வரேன், குடி. சரோஜா, அப்படியே எனக்கு ஒரு காப்பி தாயே. காப்பி குடிச்சு முடிச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு காப்பியா? லட்சுமி குடிக்கல, அப்படியே எனக்கும் சேர்த்து குடு. நம்மளுக்கெல்லாம் காப்பி யாராவது குடிச்சா உடனே குடிச்சிடணும். சரி, கொண்டு வரேன். இப்போ வீட்டில் என்ன காய்கறி கிடக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல சாம்பார் வைக்க தேவையான காய் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். சாம்பார் வச்சு வெண்டைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம் எல்லாம் வச்சிருவோம். சரித்தே, எல்லாத்தையும் நான் வச்சிருந்தேன். நீங்கள் காப்பி மட்டும் கொண்டு வாங்க. சரிம்மா, காப்பி கொண்டு வரேன் இரு. சரி தங்கம், தாரே. பாட்டி ப்ளீஸ், எனக்கும் தாங்களே. தாரண்டி, உனக்கும் கொண்டு வரேன். பிள்ளைகள் வந்த பிறகுதான் வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்கு.